இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 8 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட அவர்கள் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இன்று ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் டிவிக்கு தலைவர் குறிப்பிட்டார், 2 திராவிட கட்சிகளும் அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் டிவிக்கு ஆட்சிக்கு முட்டு கொடுத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தயவை, அதான் அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சில கட்சிகள் ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு டிவிக்கு ஆட்சியில் இருக்குது. தனி பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கல. அவர்கள் தயவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த நாட்கள் தான் இவர் ஆட்சியில் இருப்பார் என்பதை அவர்கள் எண்ண வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல பொறுத்தவரை பீனிக்ஸ் பறவைகளை போல உயிர் பெற்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை மக்கள் ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு டிவிக்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சது வெளியில் வந்த செய்தி, தேர்தல் நேரத்தில் டிவிக்கு தலைவர் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அந்த 10 லட்சம் கோடி கடன் இருப்பது என்று குறிப்பிட்ட பிறகு டிவிக்கு தலைவர் அதனுடைய கட்சியின் சார்பாக பல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார். டிவிக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவதாக சொன்னார். ஒரு மாசத்துல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டாங்களா? திருமணத்திற்கு ஒரு சவரன், ஒரு பவன் நகை, அதோட பட்டு சேலை கொடுப்பதா சொன்னார். கொடுத்தாரா? இந்த ஒரு மாசத்துல திருமணம் ஆச்சு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு அத்தனையும் கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எதுவுமே நடக்கல. எந்த அறிவிப்பு இது வரைக்கும் வெளியிடல. ஆக இப்படித்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்தவுடனே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னாங்க. வந்த உடனே கொடுக்கல. 1 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல. தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை ஏன் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று 28 மாத காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் குரல் கொடுத்தோம். அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக நாங்க தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம திமுக முதலமைச்சர் 28 மாசம் கழிச்சுதான் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தார். அதுபோல இன்றைய தினம் ஆட்சியிலே அமர்ந்த திமுக தலைவர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் வெற்றி அறிவிப்பா அல்லது நிறைவேற்றுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஆண்டுக்கு 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக என்று கருதினால்
சுமார் 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதாக தகவல். இப்பொழுது மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாட்டிலே வழங்குவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே சுமார் 45,000 கோடி தேவை. எங்கே பணம் இருக்கின்றது? மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் தெரிவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தட்டி கழிப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது என்பதை நேரத்தில் கொடியிட்டு காட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் ஒரு திரு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்க. என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்படும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற விவரம் இதுவரைக்கும் அறிவிக்கல. ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி அதையும் அறிவிக்கல. எதையுமே அறிவிக்காத வெற்று அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் என்பதை நேரத்தில் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். எல்லாமே வெற்று அறிவிப்பு. கடந்த கால ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு பேரை வைப்பாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அதை போலதான் இன்றைய இருக்கின்ற அரசாங்கமும் டிவிக்கு அரசாங்கமும் திட்டத்தை அறிவிக்கிறாங்க. நிதி ஒதுக்கல, என்ன திட்டம் எந்த மாவட்டத்தில் நிறைவேற்றணும் எதுவுமே சொல்லல. மக்கள் கேட்கிறாங்க, விரைவில் வெளியிடுங்க. இன்றைக்கு டிவிக்கு கவர்ச்சிகரமா அறிவிப்பு. தேர்தல் நேரத்தில் பல ஆசை வார்த்தைகளை பேசித்தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, மறந்து விடாதீங்க. இது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் தெரியல. விரைவிலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் டிவிக்கு தலைவர் யாரையுமே அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியில கலந்து ஆலோசனை செய்யாம அறிவிச்சதாக பத்திரிகையில வெளியே செய்தி வந்திருக்குது. அந்த கட்சியில காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்குது, IUML இடம்பெற்றிருக்குது, CPI இடம்பெற்றிருக்குது, CPM இடம்பெற்றிருக்குது, VCK இடம்பெற்றிருக்குது. இதெல்லாம் யாருமே கலந்துக்காத ஒரு அறிவிப்பு வெளியிட்டதாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்குது. அந்த தலைவர்கள் பல்வேறு விமர்சனத்தில் பேசி வராங்க. இன்றைக்கு அந்த கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் ராஜ்யசபாவுக்கு அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் வலைதளத்திலே. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு பெயரை வச்சிட்டாரு. உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி அதுக்கு தெரியல, தெரிஞ்சவரை கருத்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வந்தாச்சு. இது எத்தனை நாளைக்கு இந்த ஆட்சி நீடிக்கும் என்று தெரியல. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுறாங்க, நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் நியமித்து விட்டோம். நேர்மையான IAS அதிகாரிகள், நேர்மையான IPS அதிகாரிகள் நியமித்து விட்டோம். சிறப்பான ஆட்சி நடக்கும் சொல்றாங்க. இந்த அதிகாரிகள் எல்லாம் எல்லா ஆட்சியிலும் இருந்த அதிகாரிகள் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இவர் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாங்க. அவர்கள் தான் நீங்க நியமிச்சிருக்கிறீங்க. புதுசா எந்த அதிகாரியும் நீங்க தேர்ந்தெடுத்து நியமிக்கல. அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் வழிகாட்டியின் பேரில் தான் அரசு அதிகாரிகள் செயல்படுவாங்க. அதுக்காகத்தான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கு அரசு ஏற்படுத்துறாங்க. அந்த அரசுல முதலமைச்சர் சொல்லுகின்ற வழிகாட்டின்படிதான் ஆட்சி நடக்கும். அதுதான் ஜனநாயகம். அப்படித்தான் தேர்தல் நடந்து முடிந்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆக அரசு அதிகாரிகளே, அரசு உயர் அதிகாரிகளே அரசை நடத்த வேண்டும் சொன்னா முதலமைச்சர் எதற்கு? மக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சருக்கு வேலையே இல்லையே, அரசு அதிகாரிகளே அரசாங்கத்தை நடத்திட்டு போயிடலாமே. அப்படி உங்களுடைய நோக்கம் தான் என்ன? மக்கள் கேட்கிறாங்க. அதை முதலமைச்சர் விளக்க வேண்டும். இரண்டாவது,
இன்றைக்கு டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சத்தி சிரிக்குது. இதை நாம சொல்லல, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை குறிப்பிடுறாங்க, அவருடைய தலைவர் குறிப்பிடுறாங்க, சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். நாம் சொல்லல, டிவிகே தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கு துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் குறிப்பிடுகிறாங்க. இதுக்கு பதில் என்ன? இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி மோசமாக இருந்ததோ, கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு எப்படி இருந்ததோ அது தொடர்கதையாக இந்த ஆட்சியிலும் இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை என்பதுதான் புலப்படுகிறது. திருச்சி தொகுதியில் இன்றைய முதலமைச்சர் அங்க கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று நன்றி சொல்ல போனார். நன்றி சொல்லுகின்ற இடத்துல அவர் சொன்ன கருத்து, அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, தீர்ந்து போன கட்சி மற்றும் சிலர் என்று பேசினார். அண்ணா திமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2011 2021 வரை எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக ஆட்சி என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். ஏதோ பதவி வந்துட்டது, தலைகால் புரியாம ஆடுறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறாங்க, பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும். அது இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். இன்றைய தினம் அண்ணா திமுக அரசாங்கம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில கல்வியில முதலிடம், வேளாண்மை தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தி பெருக்கி கிறிஸ் கருமா விருத தொடர்ந்து 5 முறை பெற்றோம். மருத்துவத்தில் அதிகம், நீர் மேலாண்மை, தொழில்துறை, சாலை வசதி, அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நாம் எந்த இடத்தில் வாக்குகளை கேட்டாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், எங்களுக்கு வாக்களிகள் என்று மக்களை கேட்டு வாக்குகளை பெற்றோம். மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி துணிச்சோடு மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்ல. திரைப்படத்தின் மூலமாக நீங்க தோன்றி நடித்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். முதலமைச்சர் அவர்களே, மக்களுக்கு சேவை செஞ்சு நீங்கள் வெற்றி பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளாலும் சரி, கூட்டணி கட்சி நிர்வாகிகளாலும் சரி, அந்தந்த பகுதியிலே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக சேவை செய்ததன் மூலமாக அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்னைக்கு பல்வேறு திட்டம், அத்திக்கட அவனாசி திட்டம், 100 ஏரி திட்டம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடப்பில் போட்டிருந்தது. இந்த அரசாங்கமாவது அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி நகர மக்கள் 30 வார்டுக்கும் தங்கு தடையில்லாத பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும்னு கேட்டீங்க. காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் 30 வார்டுக்கும் தடையில்லாமல் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல எடப்பாடி ஒன்றியம், மங்கனாவரம் ஒன்றியம், மங்கடஞ்சாவடி ஒன்றியம் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து மேல்நிலை தொட்டிகள் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கணும். மேச்சேரி நங்கவலி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதே போல நங்கவலி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜலடாபுரம் பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கையில் ஏற்று
அந்த கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் தங்குதிட இல்லாமல் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட கல்லூரி இன்றைக்கு எடப்பாடியிலிருந்து சங்ககிரி போகின்ற அந்த பாதையிலே பிரம்மாண்டமான அரசு கலை கல்லூரி 2000 பேர் படிக்கிறாங்க. 2000 பேர் நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொழில்கின்ற குடும்பத்திற்கான மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு வனவாசி பகுதியிலே நங்கவல்லி ஒன்றியத்திலே வனவாசி பகுதியிலே பாலிடெக்னிக் கல்லூரி சுமார் 1000 பேர் படிக்கிறாங்க. பிடெக் கல்லூரி கொங்கனாபுரம் ஒன்றியம் எட்டிக்கொட்ட மேட்ல கட்டிக்கிறோம். நான் திறக்கல இந்த ஆட்சியில சிட்கோ தொழிற்பேட்டை அங்க எட்டிக்கொட்ட மேட்ல கொடுத்திருக்கிறோம். துணை மின் நிலையம் கொடுத்திருக்கிறோம். நல்ல சாலை வசதி, பாலங்கள், மருத்துவமனை கட்டிடம், ஆரம்ப சுகாதார நிலையம், பிஹெச் நிறைய திறந்தோம். கால்நடை மருந்துகள் திறந்திருக்கிறோம். அம்மா மினி கிளினிக் பல இடத்துல திறந்தோம். திமுக ஆட்சியில மூடிட்டாங்க. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு. மாதிரி பள்ளி கொடுத்தோம். இங்க கூட இந்த பாலத்தை கட்டி கொடுத்தோம். இங்க விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்காக நம்ம விளையாட்டு நம்முடைய அரசு மேல்நிலை பள்ளியில 3.5 கோடியில விளையாட்டு மைதானம் அதிமுக ஆட்சியில போட்டோம். அதை போராடி வாதாடி இப்பொழுது பணி நினைந்துட்டு இருக்குது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நகராட்சி, பேரூராட்சியில, ஊராட்சி ஒன்றியத்தில் அங்கங்க மினி பவர் பம்ப் கிட்டத்தட்ட 160 இடத்துல நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். இப்படி பல சேவைகள் செய்த காரணத்தினால்தான் இன்னைக்கு எடப்பாடி தொகுதிக்கிற வாக்காளர்கள் சுமார் 98,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்திருக்காங்க. உழைப்புக்கு எனக்கு இந்த பரிசை தந்திருக்கின்றீர்கள். வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாண்பு அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் சொன்னாங்க. நாம அதிமுக ஆட்சியில் செய்தி காட்டணும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இன்றைய தினம் டிவிக்கு அமைச்சரவையில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுறார். அவர் ஒரு கட்சியில் இல்ல, பல கட்சியில் இருந்தவர். முதல்ல திமுகவில் இருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர். இரண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார். இப்போது டிவிக்கு இருக்கார். அடுத்தது எந்த கட்சிக்கு போவார் தெரியல. ஆக நாங்கெல்லாம் அப்படி அல்ல. நான் 1974 சிலுவமலை கிழக்கழக செயலாளராக பணியாற்றி கிட்டத்தட்ட எண்ணி பாருங்க 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றேன். மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன். கட்சிக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு பேசுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு துணை நிற்பார்கள். எந்த கொம்பனாலும் அதிமுகவை உடைக்கவோ முடக்கவோ முடியாது. இது இருவரும் தலைவர்கள், பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி, மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக நின்று ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. தப்பு கணக்கு போடாதீங்க. திரையுலகில் தோன்றி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நாங்கள் மக்களிடத்தில் உழைத்து சேவை செய்து ஆட்சியில இருந்தோம். புரிந்து கொண்டு பேச வேண்டும். அதே போல கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேண்டும். ஆட்சி இருக்கும் போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிக்கு தலைவர் அவர்களே,
டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க, இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். என்னை 10 தேர்தல் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னவர் அவர் தோற்று போனார். உங்களால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்களால் 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை நீங்கள் தேடி தந்திருக்கிறீங்க. அரசியல் எது வேணாலும் நடக்கும். அதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கமும் இந்த கட்சியும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டத்தில் அதிமுக கட்சி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உட்பட 7 இடத்துல நாம ஜெயிச்சிருக்கிறோம். 7 சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம். தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதிக இடங்களிலே வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம். எப்பொழுதும் சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபித்து காட்டுகின்றோம். அதேபோல இன்றைய தினம் சில எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் பேசி விலை போய் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த 4 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிறது 4 சட்டமன்ற தொகுதியிலும். அதன் மூலமாக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வெறியாக சிந்தி அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டாங்க. அதையெல்லாம் மறந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு மாற்று கட்சிக்கு போயிருக்கிறீங்க. விரல் இருக்கிற மை கூட அழியல, விரல் இருக்கிற அதற்குள்ள கட்சி மாறி இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிற எவராக இருந்தாலும் இருவரும் தலைவருடைய ஆத்மா மன்னிக்காது. அது மட்டுமல்ல, கழக நிர்வாகிகளுக்கு துரோகம் விளைவித்துட்டீங்க. வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் நீங்க துரோகம் விளைவிச்சிட்டீங்க. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக கால் கடுக்க நின்று வாக்காளர்கள் வாக்களித்தாங்க. எதற்காக? 2 லட்சத்துக்கு வாக்களித்தாங்க. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அதையெல்லாம் மறந்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் விளைவிச்சீங்க. வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் நீங்கள் துரோகம் விளைவிச்சிருக்கிறீங்க. ஆக உங்களை வரலாறு மன்னிக்காது என்பதை நேரத்திலே குறித்து காட்டுகிறேன். அதேபோல இன்றைய தினம் பல பேர் இந்த கட்சியில சுகத்தை அனுபவிச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அமைச்சராக இருந்து பல்வேறு வசதி வாய்ப்புகள் பெற்றுட்டு இன்றைய தினம் மாற்று கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருவன் கூட வெளியிலே செல்லவில்லை. அண்மையிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் என்ற இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர்த்தக அணியினுடைய இணைச் செயலராக பணியாற்றிய அருமை சகோதரர் திரு KS மகேந்திரன் அவர்கள் மன உளைச்சியால் இப்படிப்பட்டவர்களால் அந்த இயக்கத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு முடக்க பார்க்கிறாய் என்று வேதனையோடு தன்னை தானே அழித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தொண்டர் நிறைந்த இயக்கம். தன்னுடைய உயிரை பணம் வைத்தாவது ஆட்சியிலே அமர வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை சோதனைகளை நம்முடைய தலைவர் சந்தித்தார். பொன்மன செல்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தால் பல்வேறு சோதனை சந்தித்தார்கள். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதிலேயும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்துக்கு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சோதனையை சந்தித்தார்கள்.
ஆக நம்முடைய தலைவர்கள் எப்பொழுது கட்சி ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இன்று வரை பல்வேறு சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் வைத்த கோரிக்கைகள் பெரும்பான்மையான கோரிக்கைகளை நான் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் சரி, அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். உங்கள் வீட்டில் ஒருவனாக இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் உங்களுக்காக பாடுபடுவேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன். நான் செல்லும் பாதை பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதையும் புரட்சித் தலைவி அம்மா வழிகாட்டிய வழியில்தான். என்றைக்கும் தடமாற மாட்டேன்.